இன்றைய ஆன்மீக தகவல். ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம். ஒரு மன்னர் இருந்தாராம். அந்த மன்னரிடம் மகாலட்சுமி சென்று, மன்னா, உன்னை விட்டு நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நான் கிளம்பப் போகின்றேன். நாங்கள் 8 லட்சுமிகள் இருக்கின்றோம். ஏதேனும் ஒரு லட்சுமியை தான் உன்னிடம் நான் விட்டு விட்டு செல்ல முடியும். உனக்கு எந்த லட்சுமி வேண்டும் கேள் என்று மன்னனிடம் மகாலட்சுமி கேட்டாளாம். மன்னர் சொன்னாராம், என்னிடம் தைரியலட்சுமியை விட்டு விட்டு செல். தானியலட்சுமியை கேட்கவில்லை, தனலட்சுமியை கேட்கவில்லை, அவரையெல்லாம் கேட்கவில்லை. மன்னர் என்ன கேட்டாராம்? தைரியலட்சுமியை என்னிடம் விட்டு விட்டு செல்லம்மா என்று. உடனே மகாலட்சுமி கேட்டாலாம், ஏன் மற்றவர்களை கேட்கவில்லை? அதற்கு மன்னர் சொன்னாராம், எதையும் இழந்து விடலாம், மறுபடியும் பெற்று விடலாம். ஆனால் தன்னம்பிக்கை, தைரியம், இது இரண்டையும் இழந்துவிட்டால் மற்ற எதையுமே பெற முடியாதம்மா. ஆகவே தன்னம்பிக்கையும் தைரியமும் என்னிடம் இருந்து விட்டால் மற்றவற்றை நான் உழைத்து என்னுடைய மதியால் பெற்று விடுவேன். ஆகவே உன்னருளால் எனக்கு அதை மட்டும் கொடு என்று கேட்டாராம். தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு எத்தனை முக்கியம், தைரியம் என்பது எத்தனை முக்கியம் என்பதற்காக சொல்லப்பட்ட கதை இது. நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே ஒரு மனிதன் அவன் வாழ்நாளிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை குறிக்கின்ற வாழ்வு முறைதான் இந்து தர்மம். ஹிந்து என்பது ஒரு பெரிய மதம் அல்ல, அது வாழ்கின்ற முறை. ஆகவே இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கின்ற காரணத்தினாலே தான் பல தற்கொலைகள் நடக்கின்றன. இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது ஒரு மனிதனுக்கு வரவே கூடாது. அந்த தாழ்வு மனப்பான்மையானது ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவனுக்கு எத்தனை வந்தாலும் அதை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவனுடைய மனம் இடம் தராது. ஆகவே இந்த தாழ்வு மனப்பான்மையை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒருவன் கடவுளை வேண்டி தவம் இருந்தான். அவனுடைய கண் முன்னே கடவுளும் தோன்றிவிட்டார். அவன் கடவுளிடம், என்னை ஏன் இப்படி படைத்தீர்கள், என்னுடைய வாழ்க்கையின் மதிப்பு தான் என்ன என்று மிகவும் சோகமாக கேட்டான். வந்திருப்பது கடவுள். கடவுள் நம் முன்னே வந்தால் நாம் அப்படியா இருப்பது? அவனிடம் இருந்த தாழ்வு மனப்பான்மையானது அவனை அப்படி பேச வைத்தது. கடவுள் அவனிடம் ஒரு சிகப்பு கல்லை கொடுத்து, இதனுடைய மதிப்பை அறிந்து வா, ஆனால் விற்கக்கூடாது என்று சொன்னார். அவனும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு ஒரு ஆரஞ்சு பழ வியாபாரியிடம் காண்பித்தான். இதற்கு என்ன மதிப்பு என்று கேட்டான். அந்த ஆரஞ்சு பழ வியாபாரி, இந்த கல்லுக்கு பதில் 1 டஜன் ஆரஞ்சு பழங்கள் கொடுப்பேன் என்று கூறினான். உடனே ஒரு உருளைக்கிழங்கு வியாபாரியிடம் சென்றான். இதற்கு நான் 1 மூட்டை கிழங்கு தருவதாக அவர் கூறினார். உடனே நகை கடைக்கு சென்றான். நகை கடைக்கு சென்று அந்த கல்லை காண்பித்தான். 50,000 பொற்காசுகள் தருவதாக அந்த நகைக்கடைக்காரர் சொன்னார். இவன் மறுத்துவிட்டு மீண்டும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு ஆபரண கற்கள் விற்கின்ற ஒரு வியாபாரியிடம் காண்பித்தான். அவரிடம் இதனுடைய மதிப்பை கேட்டான். அக்கல்லை வாங்கி பல முறை பரிசோதித்து விட்டு, இந்த அருமையான மாணிக்க கல் உனக்கு எப்படி கிடைத்தது? ஒட்டுமொத்த உலகத்தையே விற்று கொடுத்தாலும் இந்த கல்லுக்கு ஈடு இணை இல்லையே என்று அந்த கடைக்காரர் சொன்னார். இவனுக்கு குழப்பமாகிவிட்டது. கடவுளை பார்த்து நடந்ததையெல்லாம் கூறினான். அதற்கு கடவுள் சொன்னார், பார்த்தாயா, ஒரே ஒரு கல்லுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதிப்பு கொடுத்தனர். ஆனால் கடைசியாக அந்த கல்லினுடைய உண்மையான மதிப்பை ஒருவர்தான் சொன்னார். அதுபோல்தான் உன்னை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி குறைத்து மதிப்பீடு செய்வர். அதற்கெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. உன்னுடைய உண்மையான மதிப்பை அறிபவரை விரைவிலேயே நீ கண்டறிவாய், மனம் தளராதே என்று கூறி கடவுள் மறைந்து விட்டார். கடவுளின் படைப்பிலே ஒவ்வொருவரும் சிறப்பானவரே.
அபூர்வமானவரே. இந்த தாழ்வு மனப்பான்மை என்பதை நாம் நம்முடைய மண்டைக்குள் ஏற்றிக்கொள்ளக்கூடாது. நம்மை பற்றி எப்போதுமே நமக்கு ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்க வேண்டும். அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் இருந்தால் அந்த எண்ணமானது நாம் செய்கின்ற செயல்களிலே உடனே இருந்து நம்முடைய செயல்களிலே நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே சிறப்பு மிக்கவர். அவரைப்போல் நாம் இல்லையே, அவரைப்போல் இல்லையே என்று நமக்கு நாமே நம்மை தாழ்வுபடுத்தி கொள்ளக்கூடாது. இறைவனுடைய படைப்பிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை கண்டறிந்து அந்த திறமையிலே நாம் முன்னுக்கு வர வேண்டும். யாரும் நமக்கு இணை கிடையாது, அதேபோல் யாரும் நமக்கு குறைவும் கிடையாது என்கின்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையானது நேர்மறை சிந்தனைகளோடு பெற்றால் வெற்றி, தோற்றால் அனுபவம், துணிந்து நிற்போம், வருவது எதுவாகினும் எதிர்கொள்வோம் என்கின்ற அந்த மனப்பக்குவம் நமக்கு வந்துவிடும். அந்த மனப்பக்குவம் வந்துவிட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். ஒரு சிலர் கடன் பிரச்சனைகளுக்காக தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். ஒரு சிலர் வீட்டிலே நடக்கின்ற சண்டைகளுக்காக தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். இந்த தற்கொலை எண்ணம் என்பது மிக 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 கீழான ஒரு எண்ணம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற உடலை அழித்து கொள்கின்ற உரிமை என்பது நமக்கு கிடையவே கிடையாது. ஆகவே தன்னம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்வோம். எப்படிப்பட்ட துன்பம் நமக்கு வந்தாலும் அந்த துன்பத்தை இறைவனுடைய திருவருளாலும் நாம் வெற்றி பெறுவோம் என்று அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். நாளை நமதே என்கின்ற சிந்தனையோடு இறையருள் என்றும் நமக்கு துணை நிற்கும். நன்றி, வணக்கம்.